முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சுன்னத்துல் ஜமாத்தை பின்பற்றினவங்க இதை பின்பற்ற மாட்டாங்க. அவனை போய் நீங்க அங்க போ இங்க போ, நீ இந்த கும்பிடு கும்பிடுற அந்த கும்பிடு கும்பிடுற, எப்ப கும்பிடுறதுக்கும் வாழ்றதுக்கும் வழி தெரியலையா உனக்கு? தவறான கருத்தை நீங்க இல்ல, நீங்க தவறான புரிதலை வச்சிருக்கீங்க. அவன் பேர்ல கட்சி அவன் போட்டா போட்டுக்கிட்டு அவன் இதை போட்டு கட்சி நடத்துறான். அதுல 10 பேர் கூட போய் நின்று கத்துறாங்க. பிரபாகரனுக்கு நமக்கு என்ன இருக்கு? அவன் தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆமா, அதுக்கு என்ன செய்ய முடியும்? அதுக்காக நான் ஸ்டாலினா என்ன பேச்சு நான் தமிழங்க, எங்க ஊர்ல என்ன இருக்கோ அதான் நான் செய்ய முடியும். அப்ப நீங்க இது என்ன பேச்சு பேசிட்டு அங்க இருந்து வந்து சீமானுங்கிறவனை எல்லாம் உள்ள போடணுங்க பிடிச்சு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதி தமிழ் மாநில முஸ்லிம் லீக் நிறுவனர் ஷேக் தாவூத்தை சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம். ஜெம் டிவி நேயர்களுக்கு நன்றி, வணக்கம் சார். தமிழர்களுடைய கடவுள் முருகன் அனைவருக்குமே தெரியும். அப்படி இருக்க 6 படை வீடுகளில் முதல் படை திருப்பரங்குன்றம். இப்ப முஸ்லிம்கள் அது எங்களுக்கு சொந்தமானது அப்படின்ட்டு புறப்பட்டு இருக்காங்களே, இது சரியா சார்? அதாவது நீங்க இந்த திருப்பரங்குன்றமும் இந்த சிக்கந்தர் மலையும் ஒண்ணுதான்ங்கிறது உங்களுக்கு முதல்ல தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்றீங்க சிக்கந்தர் மலை. ஆமா. ஆனா இது திருப்பரங்குன்றம் மலை. அதாவது இஸ்லாம் இங்க வருவதற்கு முன்பே அங்க முருகன் இருந்தது. அதற்கான ஆதாரங்கள் இலக்கியங்கள் இருக்கு. அகநானூறு, நீங்க திருமுருகாற்றுப்பறை இருங்க சார், மதுரை காஞ்சி, பரிபாடல், இப்படிலாம் இருக்கு சார். அப்படி இருக்கிறப்ப அது எப்படி சார் சிக்கந்தர் மலையாவோ? சரி, நீங்க நல்ல சிக்கந்தர் மலை சி போட்டு ஸ்ரீ கந்தர் மலை தானே சார்? சரி, அப்படின்ட்டு நீங்க நல்லா தான் சொல்றீங்க. ஒரு நம்ம மண் தோன்றா கல் தோன்றா காலத்தை முன் தோன்றிய தமிழ் மூத்த குடி நம்மெல்லாம். ஆமா. அப்ப அந்த காலகட்டங்கள்ல என்ன வழிபாடு நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்? இயற்கை வழிபாடு அதானே பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆமா. அதுக்கப்புறம் தானே இதெல்லாம் வந்தது. எது வந்தது? முருகர் வழிபாடும் சரி, இஸ்லாம் வழிபாடும் சரி, கிறிஸ்தவர்கள் வழிபாடும் சரி. எப்போ வந்தது? அப்புறமா காலப்போக்கில் தானே. அதுக்கு முன்னே இஸ்லாம் வருவதற்கு முன்னே முருகர் வழிபாடு இருந்தது இல்ல? நான் சொல்றத கேளுங்க. எல்லாமே முதல்ல இருந்தது, பின்னால் காலங்களுக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கு. அப்படி மாறி வரும்போது பல மன்னர்கள் ஆட்சி காலத்துல பல தெய்வங்கள் வந்திருக்கு. இப்ப நம்மள பல வழிபாடுகள் இருக்கு. இப்ப தமிழ் மக்கள் மத்தியில குல தெய்வங்கள்னு தனியா இருக்கு. ஆமா. அப்ப எல்லாருக்கும் தனித்தனி தெய்வங்கள் இருக்கு. 300 முக்கோடி தேவர் தேவியர்கள் இருக்காங்க. எல்லா வழிபாடுகளும் என்ன வழிபாடுகளும் இருக்கு. நம்ம எல்லாரும் அவரவர் இஷ்டப்பட்ட தெய்வங்களை வணங்குறோம். இதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய நாடு என்பது செக்குலர் கண்ட்ரி, மதச்சார்பற்ற நாடு. அப்ப என்ன நமக்கு எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்கோம்? நம்மளுடைய சட்டத்தினுடைய ஆட்சியில முதல்ல எடுத்ததுமே அந்த முகவுரையில என்ன சொல்லப்படுது? அவரவர் மார்க்கங்களே அவரவர்கள் வழிபடலாம். அதுல யாருக்கும் எந்த இடையூறும் கிடையாது. இப்ப இந்த சுல்தான் சிக்கந்தர் பாதுஷாங்கிறவர் அந்த மலையில அடக்கமாயிருக்காரு. இது ரொம்ப காலமாக அங்க இருக்கு. இந்த மக்கள் எல்லாருமே அங்க போய் இந்த தர்காவுல என்ன அவங்க வேண்டுதல் பண்றாங்களோ அது எல்லா மக்களுமே போறாங்க. ஆமா. இஸ்லாமியர்கள் மாத்திரம் அல்ல, அது நாகூர் தர்கா மாதிரி எல்லாம் தர்காவுல சரி, எல்லா தர்காவுலயும். ஆமா. அப்ப இதை இப்ப திடீர்னு கிளப்புனது யாரு? கிளப்புனது இந்துத்துவவாதிகள்ங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு. அப்படிங்களா சார்? ஆமா. இது இல்லைன்னா இப்ப அவசியம் என்ன இருக்கு? இல்ல, இது குறிப்பிட்ட இஸ்லாமியர் தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக
ஆடு பலியிடுவதற்கு அங்க சென்றதுனால இப்ப இது இஷ்யூ ஆயிருக்கு சார். இல்ல, நீங்க இங்கதான் தவறான ஒரு கண்ணோட்டத்துல இதை புரியுறீங்க. இவ்வளவு காலமும் இது போல நிறைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. நான் ஒண்ணு கேட்கிறேன், இஸ்லாத்தில் இப்படி வேண்டுதல் நிறைவேற்றுவதற்கு ஆடு மாடு கோழி பலியிடுவது ஏத்துக்கிறதா? அதாவது ஒரு விஷயத்துல நீங்க தெளிவாயிருங்க. நம்ம முன்னோர்களுடைய பழக்க வழக்கத்துல நிறைய பழக்க வழக்கங்கள் தொன்று தொட்டு வந்துகிட்டு இருக்கு. நீங்க இஸ்லாத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பல பிரிவுகளாக அவங்க விருப்பப்பட்டதை செயல்படுறாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சுன்னத்துல் ஜமாத்தை பின்பற்றினவங்க இதை பின்பற்ற மாட்டாங்க. அதை பின்பற்றாதவங்க சூபியிசம் இருக்கு. ஆமா சார். அப்ப சூபியிசத்துல நீங்க பாத்தீங்கன்னா பாடலாகவே பாடி ஆடக்கூடியவங்க. எஸ். டர்க்கியில இருந்து அது வந்தது. ஆமா. அப்ப அதுல ஆமா அதுதான் துலுக்கர்ன்றது. ஆமா அப்ப ஆமா, ஆமா. இந்தியாவில் சூஃபிசம், இருக்கு. அது ஆமா. சூஃபிசம். சூஃபிசத்தை பின்பற்றக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இப்படி 4 மசபுகளாக இருக்கு, 4 தனிப்பட்ட முறைகள் இருக்கு. அதுல பின்பற்றக்கூடியவர்கள் தர்காவுக்கு போவாங்க. தர்காவை வந்து வழிபடுறது இல்லை. அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாத்தினுடைய முன்னோர்களை ஞாபகப்படுத்துறது, அவங்களுக்காக வந்து பிரேயர் பண்றது அங்க போய். அதுல தர்கா என்பது இஸ்லாத்தில் பல அதிசயங்கள் நிகழ்த்தியவர் தான் நீங்க அப்படி வணங்குவீங்க. குறிப்பாக அல்லாவை தவிர வேற யாரும் நீங்க வணங்க மாட்டீங்க, கையெடுத்தும் கும்பிட மாட்டீங்க. நான் வணக்கம் சொன்னாலும் இப்படிதான் அணுவீங்க. அப்படி இருக்கப்ப அந்த தர்காவை நீங்க வணங்குவீங்களா? இல்ல, வணங்குறது என்பது வேற. நீங்க முதல்ல இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்கங்க. உங்களை கையெடுத்து நான் கும்பிடுறதுங்கிறது உங்களை வணங்குறது இல்லை. தமிழர்களுடைய மரபு கண்ணியம். உங்களை இப்ப நான் நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறேன். அதே மாதிரி நேயர்களுக்கு நன்றி சொல்லும் போது வணக்கம் சொல்லும் போது கையெடுத்து சரி, நான் இப்ப கும்பிடுறேன் சார், நீங்க இப்ப கும்பிடுங்க சார். கண்டிப்பா ஒண்ணும் இல்ல. அப்போனா நீங்கள் ஒரு முற்பட்டவர். இல்ல 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 நீங்க தவறான கருத்தை இல்ல நீங்க அடிப்படை இல்ல நீங்க தவறான இல்ல இல்ல அந்த இல்ல நீங்க தவறான கருத்தை நீங்க இல்ல நீங்க தவறான புரிதலை வச்சிருக்கீங்க. இல்ல பெரும்பாலான இல்ல நீங்க அப்படிதானே செய்யறாங்க. இல்ல நீங்க தவறான புரிதலை வச்சிருக்கீங்க. தவறா இருக்கிற இல்ல இல்ல இஸ்லாத்துல என்ன சொல்றாங்க, இறைவனை வழிபடுவது என்பதுங்கிறது, இறைவனை வழிபடும் போது தொழுகை நடத்தி நாங்க வழிபடுறதுதான் இறைவனை வழிபடுது. சாதாரணமாக இப்ப ஹலோன்னு கை குலுக்குறோம். ஆமா, அது இது. அப்ப அது என்ன? அதே மாதிரி தான் இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மரியாதை நிமித்தமாக நீங்க இப்ப கையெடுத்து கும்பிடுற மாதிரி முஸ்லிம்கள் அது நிறைய பேர் செய்யறது இல்லையே. அப்ப நீங்க புரியல. இன்னும் பாகிஸ்தான்ல போய் பாருங்க, இன்னுமே பாகிஸ்தான்ல நீங்க போய் பாருங்க, நிறைய பேர் கையெடுத்து கும்பிடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரம் ஒன்னாக இருந்திருக்கு. நம்ம தமிழர்கள் கலாச்சாரம் ஒன்னாக இருந்திருக்கு. நம்ம தமிழர்களாக இருந்து இஸ்லாம் மாணவர்கள், புரிஞ்சா உங்களுக்கு? நாங்கெல்லாம் யாரு? எங்களுடைய தாய்மொழி தமிழ். தமிழர்களாக இருந்து இஸ்லாம் மாணவர்கள். அப்ப எங்களோட அந்த கலாச்சாரம் ஒன்றி இருக்கு, எங்களோட தமிழ் கலாச்சாரம் ஒன்றி இருக்கு. நீங்க எங்களை தமிழ் கலாச்சாரத்திலிருந்து பிரிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க. எங்களுடைய வழிபாடு இஸ்லாம், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. நீங்க சொல்ற கருத்துப்படி பாத்தீங்கன்னு சொன்னா எங்க கலாச்சாரத்திலிருந்து நாங்க பிரியல, கலாச்சாரத்தோட இருக்கோம். இன்னமுமே நீங்க இப்ப சொன்ன முருகர் ஆறுபடை வீரர் இருக்குல்ல, அவரும் வந்து தமிழ் கடவுள். ஆமா, தமிழ் கலாச்சாரத்துக்கு உட்பட்டவர். ஆமா, அவர் அங்க இருக்கிறதுல எங்களுக்கு எதிர்ப்பே இல்லை. ஆனா திருப்பரங்குன்ற மலையை இப்ப சிக்கந்தர் மலையாக மாத்த பாக்குறீங்க. இல்ல, அதெல்லாம் யாரும் மாத்த பார்க்கல. நீங்க அதாவது இது வந்து தவறான புரிதல், தவறான கருத்தோட்டத்தை முன் வைக்கிறாங்க. யாருமே மாத்த முடியாது. இவ்வளவு காலம் எப்படி இருந்ததோ அதே போல திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றமாக இருக்கும், சிக்கந்தர் மலைங்கிறது சிக்கந்தர் மலையாகவும் இருக்கும். அதுல எந்த இவங்க போனா இவங்க தர்காவில் இவங்களுடைய நேர்த்திக்கடனை பண்ணுவாங்க. அங்கே முருகரை தரிசிக்க போவாங்க, சரவண பொய்கை இருக்கு, முருகரை தரிசிப்பாங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி காசி விஸ்வநாதர் ஆலயமும் அது மேல இருக்கு, அதையும் தரிசிப்பாங்க, தரிசிட்டு வருவாங்க. இப்ப நீங்க இவ்வளவு ஏன் பேசுறீங்க? நம்ம இதுக்கு ஐயப்ப மலைக்கு போனீங்கன்னா கீழே வாவர்ட்ட போயிட்டு தான் போகணும். அப்ப அங்க போய் என்ன செய்வீங்க? இப்ப வாவர் இல்லைன்றோமா? இல்ல இல்ல. அப்ப ஸ்ரீரங்கம் ஒற்றுமைக்கு ஒரு அப்ப ஸ்ரீரங்கத்துல துலுக்கநாச்சியார் இருக்காங்க. ஆமா, அப்ப அங்க என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி வெங்கடாஜலபதியில கீழேயே துலுக்கநாச்சியார் இருக்காங்க. ஆமா, அப்ப என்ன பண்ணுவீங்க? அது இந்துக்கள்ல ஏத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க இங்கதான் தப்பு பண்றீங்க. எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே மதம் மாறியவர்களே தவிர அரபு நாட்டுல இருந்து இங்க வந்து இறங்குனவங்க இல்ல.
அப்ப இவங்க எல்லாரும் அந்த கலாச்சாரத்துக்கு உட்பட்டவர்கள். ஆனா உங்களை போல் மற்ற இருக்கிறாங்களா? இல்ல சொல்லுங்க. இல்ல கண்டிப்பாக இது அவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிப்படைவாதிகள். இதேதான் ஹிந்துலயும் இருக்காங்க. ஆமா. அதனாலதான் இந்த பிரச்சனை இப்ப உருவாயிருக்கு. இந்துக்கள் தான் இந்த பிரச்சனையை உருவாக்குறாங்கிறதா என்னுடைய கருத்து. இஸ்லாமியர்கள் இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு காலமா இருக்கும். இல்ல இது வரைக்கும் இந்த பிரச்சனை வரல. ஆமா, அதுக்கு என்ன இப்பதான் காரணம்? இப்ப பிரச்சனை. ஆமா, அது வந்து இந்துக்கள் தான் உருவாக்கு. யாரு இப்ப நீங்க சொன்ன மாதிரி RSS சேர்ந்தவங்க யாராவது இருப்பாங்க, இல்ல அப்படின்னா இந்து முன்னணியை சேர்ந்தவங்க யாராவது இருப்பாங்க. இந்த பிரச்சனையை உருவாக்குவாங்க. இப்ப நீங்க ஒவ்வொரு பக்கத்திலையும் மத கலவரத்தை தேர்தல் வருகின்ற பொழுது இதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இப்ப தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கு. ஆமா. இந்த தேர்தல் வருகின்ற பொழுது இந்த பிரச்சனையை ஏன் கொண்டு வராங்க? அப்போனா ரெண்டு சைடுலயும் ரெண்டு தேர்தல், ஏதோ ஒரு கட்சி இதுக்கு பின்புலமா இருக்குன்னு. கண்டிப்பாக அரசியல் பின்புலம் இருக்கு. அரசியல் அஜெண்டா தான் இது. மக்களை பிளவுபடுத்தினாதான் ஈஸியாக ஜெயிக்க முடியும், அவங்க வந்து வெற்றி பெற முடியுங்கிறதுல அவங்க முன்னெடுப்பில் இருக்காங்க. அதனால இதை செய்யறாங்க. சரி, இப்ப வந்து நவாஸ் கனி ராமநாதபுரம் மாவட்ட MP, வக்ஃப் போர்டு, தமிழக வக்ஃப் போர்டு தலைவர். அவர் அங்க ஆய்வு செய்வர சென்றுட்டு அங்க பிரியாணி சாப்பிட்டு இது சரியானதா? ஒரு சைவம், அதாவது இந்துக்கள்ல பல இது இருக்கு, பலியிடுது இதெல்லாம், ஆனா ஒரு சைவம் அசைவம் சாப்பிட்டு இருக்காரு, இது சரியானதா? இல்ல இப்ப நவாஸ் கனி ஏன் போனாரு அப்படிங்கறது அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். ஏன்னா நவாஸ் கனிக்கு இதுல என்ன சம்பந்தம் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. அவர் போட்டோ எடுத்து போட்டிருக்காரு. இல்ல அது என்னங்கிறது அவர் தான் பதில் சொல்லணும். அதுக்கு நமக்கு அது தெரியாது. இன்னொன்னு, அங்கே போய் பிரியாணி சாப்பிடுறதுக்கு என்ன வேலைங்கிறது அவசியம் இல்லை. இப்ப தர்காவில் போய் யாரும் பிரியாணி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க பலியிட்டு இது பண்ணி அங்க பிரியாணி செய்ய மாட்டீங்களா? இல்ல, அங்க அவங்க செய்யறாங்களா? சிக்கந்தர் தர்காவுல, சிக்கந்தர் தர்காவுல இவ்வளவு காலமும் அது நடந்துகிட்டு இருக்கிறதாக அங்கேத்திய முத்தவழியாக இருக்க அக்பருங்கிறவர் சொல்றாரு. அங்கேத்தியா அந்த தர்காவுடைய முத்தவழியா அக்பர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் சொல்றாரு இது கண்டினியூவா நடந்துகிட்டு இருக்க ஒண்ணுதான், இப்ப புதுசா தான் இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு. அதே மாதிரி அங்க இருக்க மத்தவங்க அந்த ஆடையெல்லாம் தூக்கிட்டு போறவங்க கொள்றவங்களை எல்லாம் விசாரிக்கிறாங்க. அவங்க எல்லாமே வலைதளங்கள்ல பாக்குறேன், எல்லாருமே சொல்றாங்க இது ரெகுலரா நடக்குது, எங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லை, நாங்க அண்ணன் தம்பியா தான் இருக்கோம். இவங்க தான் இப்ப புதுசா வந்து இந்து முன்னணி RSS சேர்ந்தவங்க தான் இதை கிளப்பி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்களே தவிர யாரும் மாற்று கருத்தா எதையுமே சொல்லல. அதே இந்துக்கள் செய்த இந்த அடிப்படை முஸ்லிம்வாதிகள் தான் இப்படி ஒரு பிரச்சனை உருவாக்குறாங்க. இல்லாத இது திருப்பரங்குன்ற மலை, இது சிக்கந்தர் மலையாக ஆக்க பார்க்கிறாரு, அங்கிருந்த சிக்கந்தர் வந்து பெரிய அதிசயங்கள் அதெல்லாம் நிகழ்த்தல, ஒரு போரின் போது இறந்தவர் அங்க புதைத்த இடத்தை எப்படி தர்காக மாற்ற, இந்த தர்காக எப்படி? அல்ல, நான் இதைத்தான் பழையபடி உங்கள்ட்ட கேட்கிறேன். அப்படி பாத்தீங்கன்னா வாவரை எதுக்கு வச்சுக்கணும்? நீங்க கேட்குற கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. அப்போ வாவரை நீங்க வச்சுக்காதீங்க. அதே மாதிரி துலுக்கநாச்சியார ஸ்ரீரங்கத்துல வச்சுக்காதீங்க. அப்ப அதையெல்லாம் ஒத்துக்கிற போது இங்க ஒருத்தர் அடக்கமாயிருக்காரு, அடக்கஸ்தலம் ரொம்ப காலமா. உங்களுடைய தர்கா எப்படிப்பட்டது? அதிசயங்கள் நிகழ்த்தியவனதான் எல்லாருமே. நீங்க அனைத்தவரும் இஸ்லாத்தை புதைத்த அடக்கம் செய்வங்களா போய் கும்பிடுறீங்க, அங்க தர்கா கட்டுறீங்களா? யாரெல்லாம் இஸ்லாத்துக்காக செயல்பட்டாங்களோ, யாரெல்லாம் அதுல வந்து வழிமார்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த தர்காக்கள் இருக்கும். இப்ப அந்த தர்காக்களை விரும்புறவங்க அந்த தர்காக்களுக்கு இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னாங்க, அஜ்மீர் தர்கா இருக்கு, காஜா மொயினுதீன் சிஸ்தி. அப்ப அந்த தர்காவுக்கு எல்லாருமே போறாங்க. இன்னும் அனைத்து முஸ்லிம் போறாங்களா? எல்லா முஸ்லிம் போவாங்க. அதுல நீங்க வந்து மாற்று கருத்து இருக்காது. எல்லா முஸ்லிம், பெரும்பாலான முஸ்லிம்ங்க தர்காவை ஏத்துறது இல்ல. நாகூருக்கு போறாங்க. ஆமா சார். அப்ப என்ன இருக்கு? அப்ப இதுல போய் இப்ப ஏன் நீங்க வந்து இந்த முஸ்லிம் போறாரா அந்த முஸ்லிம் போறாரா கேக்குறீங்க? இது அனைத்து முஸ்லிம்கள் போவதில்லை. அது அதாவது இது வந்து அவங்கவுங்க விருப்பம் சார். இப்ப நான் உங்களை திரும்ப கேட்கிறேன் அதே மாதிரியே, இப்ப முருகன் கோயிலுக்கு நம்ம எல்லாருமே போறோமா? தமிழ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே முருகன் கோயிலுக்கு போவாங்களா? எல்லாருமே பெருமாள் கோயிலுக்கு போவாங்களா? எல்லாருமே மாரியாத்தா காளியாத்தாவுக்கு போவாங்களா? அது அவங்கவுங்க விருப்பம். அதேதான் இதுவும். தர்காவுக்கு போறதும் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. இஸ்லாம்ல இருக்கவங்க தர்காவுக்கு நேர்த்தி கடன் பண்ணிக்கிறவங்க தர்காவுக்கு போவாங்க, தர்காவுக்கு போக விருப்பம் இல்லாதவங்க போக மாட்டாங்க. அப்ப ஏன் சார் அவங்க போகல இவங்க போகிறாங்கன்னு கேள்வி கேட்க முடியாது. கேட்கறது இது நடக்கிறது தானே இப்படி. நாங்க அல்லாவை தவிர வேற யாரும்
ஏங்க கும்பிட மாட்டோம் என்று ஏங்க, சொல்ற அந்த குர்ஆன் பிரகாரம் முகமது நபி பரம் இது அதுக்கு முரணானது அதான் தானே? சொல்றேனே, அதுக்கு முரணானது இல்லையாங்கிறதுல நம்ம இப்ப வாதம் நீங்க திருப்பரங்குன்றத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, இப்ப திருப்பரங்குன்றத்துல அவரு இல்தார் சுல்தான் பாதுஷா இங்க அடக்கமா இருக்காரு. அப்ப அந்த அடக்க ஸ்தலத்துல பல ஆண்டுகளாக இது நடந்துகிட்டு இருக்கு. அந்த இத போய் இப்ப நிறுத்த வேண்டியது, இப்ப பிரச்சனை பண்றது யாரு? யாரு அத நீங்க சொல்லுங்க. யாரு? இல்ல, ரெண்டு பக்கமே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ரெண்டு பக்கமும் ஓடல. ஏன்னா அங்க சுல்தான் பாதுஷாவுடைய தர்கா இருக்கு ரொம்ப காலமா. இது என்ன 800 400 வருஷம் 500 வருஷத்துக்கு முந்தைய தர்கா. ஆமா, ஆனா அதுக்கு முன்பே இருந்தது முருகர் கோயில். ஆமாங்க. இப்ப தமிழர் அப்ப 400 அது வருஷம் திருப்பரங்குன்ற மலைதான் சொல்றது, சிக்கந்தர் மலைன்ட்டு சொல்றதே இல்ல. இப்ப யாருமே அதை இப்ப நீங்க மாத்தி சொல்லுங்கன்னு உங்களை சொல்லலையே. ஆனா மாத்தி சொல்றோமா என்கின்ற எம்எல்ஏ நான் ஆதி போட்டு வாங்கினது இது சிக்கந்தர் மலைதான்ன்றாரு. இல்ல, அவருடைய கோட்பாடு வேற. அவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியல்ல ஓட்டு வங்கிக்காக அங்க இருக்கிற மக்களை ஒன்று திரட்டுறதுக்கு பார்க்கலாம். அவர் எந்த கட்சியோட சேர்ந்து இருக்காரோ அதுக்காக அவர் செயல்பட பார்க்கலாம். அதனால இதனுடைய பின்புலத்துல மத்தியில ஆளுகின்ற அரசும் மாநிலத்துல ஆளுகின்ற அரசும் தான் இருக்கு. மக்களை பிளவுபடுத்தினாதான் ஓட்டு வாங்க முடியும். அதுக்காகத்தான் இதை செய்யறாங்க. இதுல ஒரு பெரிய விஷயமே எதுவும் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். எதுவும் தெரியாதது எதுவும் கிடையாது. வேற என்ன உங்களுக்கு அதுல தெரியல? இல்ல, அதுல இவ்வளவு பெருசா இவ்வளவு பெரிய இதுவா கொண்டு போறாங்களே, நம்ம விட்டுட்டு போலாமே. சரி, இந்துக்கள் ஒரு அந்த மலைன்ட்டு இதுன்ட்டு சரி, இதுன்ட்டு நம்ம பலியிடாம என்ன நீங்க அதாவது அந்த தர்காவுக்கு போக கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? போலாம், இது செய்யலாம். உங்க நோக்கம் என்ன? தர்கா வேணாங்கிறீங்களா? அனைத்து மதத்தினரும் போறாங்க இதுன்ட்டு அது. ஆனா இப்ப இப்ப யார் போவேனான்னு சொன்னது? ஆனா நாங்க பலியிடுவோம் எங்களுடைய. யார் தடுக்கிறீங்க? முருகன் கோயிலுக்கு போக வேணான்னு யார் சொல்றா? எது? இந்துக்கள் சொல்றாங்க. இல்ல, யாரு சொல்றா இந்துக்கள் முருகன் கோயிலுக்கு போக வேணாமா? இது அங்க இல்லாத பழக்கத்தை உருவாக்க தர்காவுக்கு போக கூடாதுங்கிறாங்களா? தர்காவுக்கு போகட்டும், இதெல்லாம் செய்யட்டும். அங்க ஆடு மாடு பலியிடக்கூடாது, அந்த இதுவே கிடையாது. இல்லையே, இவ்வளவு காலமா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ரெக்கார்டு ப்ரூஃப் இருக்கு. எல்லாருமே பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. இந்துக்களே பண்றாங்களே. இந்துக்களே நேர்த்திக்கடன் பண்ணி தானே வாங்கி பண்ணிட்டு வராங்க. அப்பனா இந்துக்கள் சொல்ற குற்றச்சாட்டு தவறானதுன்றீங்களா? அதாவது இது ஒரு மக்களை இப்ப தூண்டி விட்டு ஓட்டுக்காக வேலை செய்யறாங்கங்க. நீங்க இதுல அரசியல் இருக்குது, முழுக்க பின்புலத்துல அரசியல் இருக்கு. ஆனா இப்ப நீங்க உங்களுக்கே தெரியும், இந்த மலை முருகனுக்கு சொந்தமானதுன்ட்டு லண்டன் பிரிவு கோர்ட்டே கொடுத்திருக்கு. அதை ஏத்துக்க மாட்டேன்றாங்களே. இல்ல, இதே கதையை தான் அக்பர்னு சொல்றாரு. லண்டன் பிரிவு கோர்ட்ல தர்காவும் அங்க இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னு அவரும் சொல்றாரு. நான் கேட்கிறேன், 1947க்கு முன்னால என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் அப்படியே இருக்கணும்னு தான் அம்பேத்கர் சட்டத்துல சொல்லியிருக்காரு. 1991 பாபர் மசூதிக்கு அப்புறமா ஏற்றப்பட்டது அதுதான். அந்த இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஏன் பிரச்சனை? இது இப்ப நான் கேக்குறது, இது 1947க்கு அப்புறம் வந்ததா? எது? இல்ல, அதுக்கு முன்னையே இருந்தது. அப்ப ஏன் இப்ப பிரச்சனை? அதுதான் கேட்கிறேன். அதுதான் சொல்றேன். இதனுடைய பின்னணியில இந்துத்துவா கொள்கை உடையவர்கள் தூண்டுறாங்க, பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, முஸ்லிம்களை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க, இந்துக்களை பிரிக்கணும், அண்ணன் தம்பியா இருக்கிற உறவை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. RSS குரூப் இதுல உள்ள இறங்கி வேலை செய்யறாங்க. அப்பனா இஸ்லாத்துலயும் அதே மாதிரி ஃபண்டமெண்டலா இருக்கவங்க வேலை செய்வான். அப்படி அதுக்கு எதிராக இருக்கிறவங்க வேலை செய்வாங்க. அப்பனா இது பெரிய லெவல்ல போச்சுன்னா கோயம்புத்தூர் 98 நடந்த மாதிரி நடக்காது. கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்கு. மத்திய மாநில அரசு உளவுத்துறை ரொம்ப சரியா இருக்கணும் இப்போ. ஆமா, ஏன்னா உன்னகிட்ட தேசிய புலனாய்வு அமைப்பு இங்கு IAS அடிப்படை அதுக்கான ஆட்கள் தேர்ந்து பயங்கரமா இது பண்றாங்க. அப்படி இருக்கிறப்ப ஆளுகின்ற தமிழக அரசு இது உஷாரா இருக்கணும்ல. கண்டிப்பாக. நீங்க ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி சம்பவங்கள் எப்ப நடக்குது? திமுக ஆட்சி காலத்துல தான் நடக்குது. இப்ப கோயம்புத்தூர்ல குண்டுவெடிப்பு சம்பவம் எப்ப நடந்தது? 1998. திமுக ஆட்சி காலத்துல, கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்துல. அது முதல்லயே ஒரு சின்ன விஷயம். அது
வியாபாரிகளுக்குள்ள பிரச்சனை, காசு கொடுக்கறது வாங்குறதுக்குள்ள பிரச்சனை, காசு கலெக்ஷனுக்குள்ள பிரச்சனை. அதை தலையிட்டு காவல்துறை நிப்பாட்டி இருந்தால் அது அவ்வளோ பெரிய பிரச்சனையாகவே வந்திருக்காது. கடைசியில் அது பெரிய அளவில் குண்டு வெடிப்பாகி இன்னைக்கு வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் எல்லாமே தகர்ந்து போய் கிடக்காங்க. கோயம்புத்தூர்ண்டாலே எந்த முன்னேற்றமும் இல்லாமல் ஆக்கி போய் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ மதுரையை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. திருப்பரங்குன்றத்துக்கும் மதுரைக்கும் எவ்வளோ தூரம்? 16 கிலோமீட்டர் தான். அப்போ இப்போ வந்து மதுரையை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்துத்துவ கொள்கையை முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதுல அவங்க நிலையாக இருக்கிறாங்க. டிஎம்கேலேருந்து என்ன பண்ணுறாங்க ஆளுங்கட்சி, அவங்க எப்படியாவது ஜனங்களை பிரிச்சாதான் நம்ம ஓட்டு வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த பக்கம் தூவி விடுறாங்க. ஆக ரெண்டுக்கும் நடுவில் அப்பாவி தமிழர்கள் அடிபடுறான். இப்போ ரெண்டுக்கும் நடுவில் யார் அடிபடுறா? அப்பாவி தமிழர்கள் அடிபடுறான். அப்பாவி தமிழர்கள் யாரு? இஸ்லாமானவனும் இருக்கான், கிறிஸ்தவனாகவும் இருக்கான், இந்துவாகவும் இருக்கான். இவங்க எல்லாருமே இந்த மண்ணின் மைந்தர்கள். யாரும் அரபு நாட்டில இருந்து வந்தவன் இல்லை, அதே மாதிரி ரோம்ல இருந்து வந்தவன் இல்லை. எல்லாமே இந்த மண்ணின் மைந்தர்கள். ஒரு காலகட்டத்தில் அந்த சமுதாயத்தில் வாழ முடிக்காம பேரை மாத்திட்டு வேற வேற சமுதாயத்தில் இருந்துகிட்டு இருக்கிறான். இப்ப இவர்களை நீங்க திரும்ப கொண்டு போய் பிரச்சனை பண்ணீங்கன்னா, நிறைய பேர் அதுல பேசும்போது நான் கேட்கிறேன், இவங்களை ஏன் அப்பவே பாகிஸ்தானுக்கு அனுப்பலைங்கிறான், அப்பவே ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பலைங்கிறான். நிறைய பேர் வலைதளங்கள்ல பேசும்போது முஸ்லிம்களை சொல்றான். இவனுக்கு புரியவே இல்லை, இவனும் அவனும் மாமன் மச்சான் அண்ணன் தம்பிண்டு. இப்ப தமிழகத்துல அப்படித்தானே வாழ்ந்துட்டு இல்ல, அவன் தானே இவன் வேற யாரு? ஆமா, இப்ப இவன் எந்த ஊர்ல இருந்து வந்துட்டான்? தமிழ்நாட்டுல இருக்கான். அப்ப அவனை போய் நீ இப்படி எல்லாம் பேசினா என்ன அர்த்தம்? அப்ப இதுக்கு என்ன காரணம்? முழுக்க முழுக்க அரசியல் தாங்க காரணம். முழுக்க முழுக்க இது பின்னணியில அரசியல் இருக்கு. ஆமா, அதுக்கு வந்து சில அடிப்படைவாத இஸ்லாமிய இதுக்கு விலைக்கு போயிடுறாங்க, பலியாயிரம் இந்துக்களும் போறாங்க. நீங்க இஸ்லாமியரை மாத்திரம் ஏன் சொல்றீங்க? இந்துக்களும் போறாங்க. இந்துக்களும் போறதுனாலதான் அவங்க போய் மேலே ஏறி பார்த்துட்டு அவங்களும் பல கதையை சொல்றாங்க. ஏன் அவங்களுக்கு தெரியாதா? அதனாலதான் நான் திரும்ப கேட்டேன். உங்களுக்கு அப்படி பார்த்தா ஸ்ரீரங்கத்தில் இருக்க துலுக்கநாச்சியாரை எடுக்கணும், அதே மாதிரி பாவரை எடுத்துடணும், அதே மாதிரி திருப்பதியில் இருக்க துலுக்கநாச்சியாரை எடுக்கணும். இப்படி எல்லாத்தையுமே நீங்க மாற்ற வேண்டியது இருக்கும். கடைசியில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பாவிகள் இல்ல, நம்ம ஜனநாயக நாடு இல்லைங்கிறதே மாறி போயிடும். இது வந்து ஜனநாயக நாடு, எல்லா மக்களுக்கும் சொந்தமானது. இப்ப பிரிவினைக்கு அப்புறம் திரும்ப பிரிவினையை உருவாக்க கூடாது, பேசக்கூடாது. ரெண்டாவது, இங்க இருக்க தமிழர்கள் எல்லாருமே எந்த ஜாதியில் அவன் இருந்தாலும் எந்த மதத்தில் இருந்தாலும் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன், தமிழ்நாட்டுக்காரன். அவனை போய் நீங்க அங்கே போ இங்கே போ, நீ இந்த கும்பிடுற அந்த கும்பிடுற, எப்ப கும்பிடுறதுக்கும் வாழ்றதுக்கும் வழி தெரியலையா உனக்கு? கும்பிடுறது என்பது அவன் விருப்பம், காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி பல குலதெய்வங்களை நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ அவன் கும்பிடுறது சரியா, நான் கும்பிடுறது சரியான்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு நாட்டத்தில் வணக்க வழிபாட்டில் இருக்கோம். ஆனா நம்மெல்லாம் தமிழர்கள்ங்கிற அந்த உணர்வு இருக்கா இல்லையா? இருக்கணும். அப்ப அந்த தமிழர்களாக இருக்கிறதுனாலதான் இவ்வளவு காலமும் திருப்பரங்குன்றத்துல முருகன் மலையாகவும், அதே மாதிரி அவங்களுக்கு சிக்கந்தாம, அவங்க பார்வைக்கு அது சிக்கந்தாமலை, இந்துக்களுடைய பார்வைக்கு திருப்பரங்குன்றம். அப்போ வணக்க வழிபாடு சரியா போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் ஸ்ரீரங்கத்துல துலுக்க நாச்சியாரை பார்க்கணும் அப்படிங்கும்போது இஸ்லாமியர்களுக்கு ஸ்ரீரங்க பெருமாள் துலுக்கராக தெரிகிறாரு. அதே மாதிரி வெங்கடாஜலபதியை பார்க்கும்போது திருப்பதியில ஆமா அவங்கள பார்க்கையில உடனே அவங்களுக்கு என்ன தெரியுது? வெங்கடாஜலபதி வந்து துலுக்கரா தெரிகிறாரு. அதே மாதிரி இங்க போயிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஐயப்ப மலைக்கு போயிட்டீங்கன்னா வாவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்க மேல போகணும், அவர்கிட்ட 90 வச்சுக்கிட்டு தான் போகணும். அப்போ வாவரை போய் பார்க்கும்போது என்ன செய்யறாரு? அப்ப நம்ம ஐயப்ப சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்ப பக்தர்களாக இஸ்லாமியர்களும் இருக்காங்க நிறைய பேரு. அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. என்ன ஐயப்பன் மேல பாட்டே பாடியிருக்காங்க நிறைய பேரு. அதனால இது வந்து அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்ததுங்க. ஐயப்பன் அவங்க கனவுல காட்சியை கொடுத்ததாக ஒருத்தர் சொல்றாரு. எனக்கு கேரளாவில் ஒரு பெரிய தாங்கல் அவர் எனக்கு சொல்றாரு, அவர் கனவுல காட்சியை கொடுத்துருக்காரு, அவர் பாடல்கள் ஏற்றி கொடுத்துருக்காரு ஐயப்பன் மேல. அப்ப நீங்க இதை என்ன பண்ணுவீங்க? இல்லை ஏங்க அதை பண்ணீங்கன்னு நான் கேட்க முடியுமா? நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கேட்டீங்க, இஸ்லாமானவர் கையெடுத்து கும்பிடலாமான்ட்டு. கையெடுத்து கும்பிட்டு தான் ஏன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறான், அந்த பழக்கம் கலாச்சாரம் அவன்கிட்ட இருக்கு. அப்ப அவன் என்ன செய்வான்? இல்ல நான் அனைத்து அது சில பேர் கூட வந்துட்டு என்ன பண்ணுவான், இப்பதான் அரபு நாட்டுல இருந்து நேத்து இறங்கினவன் மாதிரி பேசுவாங்க. இவன் என்ன அரபியா? ஏங்க இவன் அரபியா? இஸ்லாத்தை ஏத்திருக்காங்க, இவன் என்ன அரபியா? இல்ல. அப்ப என்ன? அப்ப இவன் சாப்பிடுறதுலாம் என்ன அரபி மாதிரியா சாப்பிட்டு ரொட்டியா சாப்பிட்டுக்கிறான்? சோறு தானே சாப்பிடுறான். காலையில 2 இட்லி, மத்தியானம் சோறு,
ஆனா உங்களை மாதிரி அவங்களும் இல்லையே. ஏன்? இது அவனுடைய அறியாமைங்க. இன்னும் வந்து நம்ம யாருங்கிறது அவனுக்கு தெரியல. தமிழனுங்கிறத முதல்ல உணரணும். முதல்ல இவன் இனத்தால் தமிழன். அதே மாதிரி நேஷனாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன். அதை முதல்ல உணரணும். அதை உணராதவன் ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப சீமான் மாதிரி ஆளுங்க என்ன சொல்லிட்டு தர்றான், பிரபாகரனுக்காக நான் இங்க கட்சி நடத்துறேங்கிறான். பிரபாகரன் என்ன நம்ம ஊருக்காரனா? உன்கிட்ட மத்திய அரசு தடை ஏங்க நம்ம பிரதமரை கொண்டவங்க, ஆமா, முன்னாள் பிரதமரை கொண்டவன். அப்ப அவன் நம்ம நாட்டுக்காரனா? அவன் பேர்ல கட்சி அவன் போட்டா போட்டுக்கிட்டு அவன் இதை போட்டு கட்சி நடத்துறான். அதுல 10 பேர் கூட போய் நின்று கத்துறாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம ஊர்ல என்னன்னு கேட்டா ஜனநாயகங்கிறான். அதுக்கு பேர் என்னங்கிறான்? ஜனநாயகம். ஜனநாயகங்கிறான், சோசியலிசம்ங்கிறான். அதே மாதிரி தேசியம், அதாவது தமிழ் தேசியங்கிறான். பிரபாகரனுக்கு நமக்கு என்ன இருக்கு? அவன் தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆமா, அதுக்கு என்ன செய்ய முடியும்? அதுக்காக நான் என்ன ஸ்ரீலங்காரனா? எங்க அவனும் ராஜபக்சையும் ஒண்ணு. அவனும் ஸ்ரீலங்காக்காரன், அவனும் ஸ்ரீலங்காக்காரன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கமலா கமிஷன் சொல்லிட்டு அவங்க இதா இருந்தாங்களே அமெரிக்கால. ஆமா. அப்ப அந்த வைஸ் பிரசிடண்டா துணை அதிபர் இருந்தாங்க இல்லையா? அவங்க ஊர்ல இங்க விழாவெல்லாம் நடத்துனாங்க. இப்ப எல்லாரையும் வெளியே போகும்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு இருக்காங்க அந்த அம்மா. அங்க ட்ரம்ப் வந்து ஆமா, அவங்க உடனே எதிர்த்து குரல் கொடுப்பாங்களா அங்க போய், எங்க தொப்புள் கொடி உறவெல்லாம் நீ வெளியே அனுப்ப கூடாதுன்னு. அவங்க அமெரிக்கனுங்க, சும்மா சொல்லிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஊர்ல நம்ம ஊர்ல இருந்து போனவன் பல ஜெனரேஷனுக்கு முன்னால 4-3 தலைமுறைக்கு முன்னால போனவன் இருக்கான். இப்ப அவனையெல்லாம் போட்டா போட்டுக்கிட்டு நாம சேகுவாரன்னு நான் போட்டா போட்டுக்கிட்டு சேகுவாராவுக்கு இங்க கொடி பிடிக்கலாமா? நான் சேகுவாராவா? கொள்கைகளை நான் கார்ல் மார்க்ஸா? நான் ஸ்டாலினா? என்ன பேச்சு? நான் தமிழங்க. எங்க ஊர்ல என்ன இருக்கோ அதைத்தான் நான் செய்ய முடியும். அவருடைய கொள்கை இங்க கொண்டாந்து விடுமா? எங்க ஸ்டாலினுடைய நிலவரம் என்ன? ஸ்டாலினுடைய சிலையெல்லாம் உடைச்சிட்டானுங்க. ஆமா, என்ன நிக்கல. அது மாதிரி கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு? பொது உடைமை சித்தாந்த நிக்கலையே. அப்ப நீங்க இது என்ன பேச்சு பேசிட்டு அங்க இருந்து வந்து சீமானுங்கிறவனை எல்லாம் உள்ள போடணுங்க பிடிச்சு. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஓப்பனாவே சொல்றேன் இன்டர்வியூல. இப்ப நவாஸ்கனி இது தூண்டி விடுறாங்க. யாரெல்லாம் எங்க ஜனநாயகத்துக்கு எதிரா யாரெல்லாம் பேசுறாங்க, யாரெல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிரா பேசுறானோ பெரிய கலவரத்தை உண்டாக்க. ஆமாங்க, ஜனநாயகத்துக்கு எதிரா யாரெல்லாம் பேசுறானோ அவனை எல்லாம் அரெஸ்ட் பண்ணணும், உள்ள போடணுங்க. அப்போனா யாரா இருந்தாலும் இதுல ஜாதியெல்லாம் நவாஸ்கன் என்ன மத்தவன் என்னங்க இருக்கு? யாரெல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிரா பேசுறானோ, ஜனநாயகத்தை ஏத்துக்கிட்டு தானங்க அவர் எம்பி ஆயிருக்காரு. ஆமா, அப்ப ஏன் அவர் ஜனநாயகத்துக்கு எதிரா பேசுறாருன்னா அவர் பிடிச்சி உள்ள போடணுங்க. அப்படின்னு ஆளுகின்ற தமிழக அரசு சரியான நடவடிக்கை எடுக்கணும், கண்டிப்பாக எடுக்கணுங்க. இதை வந்து உடனே உடக்கலைன்னு சொன்னா பெரிய பிரச்சனைக்கு ஆளாக வேண்டியிருக்கும். தமிழ்நாட்டுல ஜாதி கலவரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஜாதி கலவரம், மத கலவரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதனால இதை ஒடுக்கணும். அதாவது சின்னதா இருக்கிறப்பே பிடுங்கி போகணும். கண்டிப்பா அது விருட்சமாக மரமா வளைஞ்சா வளர விடக்கூடாது. ஆனா உங்கள் மாதிரி இருக்கிறவங்க சொல்றீங்க. ஆனா சில அமைப்புகள் இதெல்லாம் பெரிய லெவல பூதாகாரமாக, இதே நவாஸ்கனி, அப்துல் சமத் தானே இது பெரிய லெவல கொண்டு போறாங்க. ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கங்க, அரசியல்ங்கிறது வேற, வணக்க வழிபாடுங்கிறது வேற. வணக்க வழிபாடு பண்றவன் அரசியல் பேசக்கூடாது. அப்பனா இது ரெண்டுமே அவங்களுக்கு வித்தியாசம் தெரியல. கண்டிப்பா தெரியல அவங்களுக்கு. வந்து வணக்க வழிபாடு, ஆமா, அரசியலும் தெரியல, அப்துல் சமத்துக்கும் இந்த வழிபாடு வணக்க தெரியலங்கிறது அர்த்தம். ஏன்னு கேட்டா அது தெரிஞ்சா இதை பேச மாட்டாங்க. ஏன்னா எல்லா மக்களும் ஓட்டு போட்டு தான் நவாஸ்கனி எம்பி ஆயிருக்காரு. ஆமா, ஒன்லி முஸ்லீம் ஓட்டு போட்டு எம்பி ஆகல. அப்துல் சமத்தும் அவரும் அந்த மாதிரிதான். அப்ப இது வந்து அவர் அரசியல் பண்ணணும்னா அரசியல் அமைப்புக்கு முரணாக பேசினா யாரா இருந்தாலும் கைது பண்ணணும், அவங்கள உள்ள வைக்கணும். சோ இதுல அரசியல் தான் தவிர வேற எதுவுமே இல்ல. இது அப்பாவி இந்துக்களும் பலியாகிறாங்க, எல்லாருமே இஸ்லாமியர்களும் பலியாகிறாங்க. உங்களுடைய இது என்னுடைய கருத்து தான். ஆனா இப்ப ஆளுகின்ற தமிழக அரசு சரியான நடவடிக்கை எடுக்க கண்ணை மூடிக்கிட்டு இருக்குன்றீங்க. கண்டிப்பாக ஆளுகின்ற அரசு நடவடிக்கை எடுக்கணும். தனக்கு ஓட்டு வங்கி வரணும்ட்டு அந்த நடவடிக்கை எடுக்குது. ஆமா, கண்டிப்பாக பிரிவினையை வந்து மெயின்டைன் பண்றாங்க. இன்னொரு கோவை போன்ற கலவரம் இங்க ஏற்படும் ஆரம்பத்திலேயே நீங்க இது பண்ணோன்றீங்க. ஆமா, ஆரம்பத்திலே இது வந்து ஏற்படாத அளவுக்கு தடுத்து நிறுத்தணும். ஆனா உங்களை மாதிரி நீங்க ஏன் இது பண்ணலாம்? நீங்க இது இந்த இந்துக்களும் முஸ்லிம் நமக்கு ஒண்ணு இதுன்ட்டு நீங்க பேசுறீங்க. நிறைய இடங்கள்ல பேசிட்டு இருக்கோம். இல்ல கட்சியை நடத்திருக்கீங்க, நீங்க இது பண்ணலாம் இல்ல? எல்லா இடங்களும் எங்க அமைப்பை சார்ந்தவர்கள், எங்க கட்சிகளை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி பேச மாட்டாங்க. சரியா இருக்கிறோம், நாங்க சரியா நடத்துறோம், அரசியல் இயக்கமாக அரசியல் கட்சியாக சரியா செயல்பட்டு இருக்கோம், சரியா நடத்திக்கிட்டு இருக்கோம்.
அவங்க இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் போக மாட்டாங்க, வரமாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம வந்து தமிழர்கள், தமிழ் இனத்துக்காக போராடக்கூடியவங்க, தமிழ் மக்களுடைய வளர்ச்சி மேம்பாட்டுக்காக போராடக்கூடியவங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க சம்பவத்துல வேலை வாய்ப்பை பத்தி இருக்கா? இல்ல. பொருளாதாரத்தை பத்தி இருக்கா? இல்ல. நம்மளுடைய வாழ்க்கை தரம் முன்னேற்றத்தை பத்தி இருக்கா? சரி, திமுக ஆட்சியில இவ்வளவு விலைவாசி உயர்ந்திருக்கு, அது சம்பந்தமா பேசுறோமா? இவ்வளவு வரி போட்டிருக்காங்களே, அது சம்பந்தமா பேசுறோமா? நமக்கு வேலை வாய்ப்பு இல்லை, இந்த 4 வருஷத்துல வேலை வாய்ப்பே இல்லை, அது சம்பந்தமா பேசுறோமா? இந்த 4 வருஷத்துல பல லட்சம் கோடி அவர் கடன் வாங்கிட்டு போயிருக்காரு, அது சம்பந்தமா பேசுறோமா? எதையுமே நம்ம பேசுறது இல்ல. திமுக ஆட்சி நல்லா இல்லைங்கிறத பேசாம இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் அவங்க மக்கள் மத்தியில உருவாக்கி விடுறாங்க. இன்னைக்கு டிபேட் டிவிஎல்ல பூரா என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த டிபேட் தான் நடந்துகிட்டு இருக்கு. மக்களுடைய பொருளாதார மேம்பாடு இல்ல, நாட்டு நலன், அதை பத்தி யாராவது பேசுறாங்களா? இல்லவே இல்லை. அப்ப இந்த டிபேட் ரொம்ப முக்கியமா? இல்ல. ஏன்னா மக்களுக்கு என்டர்டெயின் பண்றதுக்கு இந்த டிபேட்டை கொண்டு வராங்க, இந்த டிபேட்டுங்கெல்லாம் நடத்துறாங்க. அதனால இது அவசியமற்ற செயலுங்கிறதா என்னுடைய கருத்து. சார், இறுதியா உங்ககிட்ட கேட்கறேன் சார். இப்ப இந்துக்களும் சரி, முஸ்லிமும் சரி, சில அமைப்புகள் இது வந்து பெரிய அளவுல நாங்க கொண்டு போக போறோம், இது பண்ணோம், இல்ல விட்டானா பாரு, இல்லைன்னா பாரு நிக்கிறேன் களத்துல. அவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன சார்? கண்டிப்பாக அது எடுபடாது. எந்த அமைப்பாக இருந்தாலும், அது இந்து அமைப்பாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய அமைப்பாக இருந்தாலும், இங்க சமூக ஒற்றுமையை உடைக்க முடியாது, மாற்ற முடியாது. தமிழர்கள் மத்தியில பல ஆயிரம் ஆண்டுகளாக மாமன் மச்சானாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாரும் எதையும் திணிச்சு எங்களை பிரிக்க முடியாது. பிரிக்க யாரெல்லாம் முயற்சி எடுத்தாங்களோ இதுக்கு முன்னால, அவங்கெல்லாம் தோல்வியை தான் கண்டிருக்கிறாங்க. அதனால எந்த காலத்தை கொண்டு இங்க அது நடைபெறாது. இந்த திருப்பரங்குன்ற மலை, சிக்கந்தர் மலை எப்படி இந்த பிரச்சனைக்கு சுமூகமா தீர்க்கலாம்? எல்லாருமே சேர்ந்து எப்பவும் போல வழிபடுவாங்க. இதுல பிரச்சனையே இல்லை, சுமூகமா தான் போய்கிட்டு இருக்கு. என்னைக்கும் போல முருகருக்கு முருகன் மலையாக இருக்கும். தமிழ் கடவுள் முருகருக்கு அங்கே பெரிய மரியாதை இருக்கு. தமிழர்கள் மத்தியில, தமிழராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மத்தியில, எல்லார் மத்தியிலையும் மரியாதை இருக்கு. அதே மாதிரி சுல்தான் சிக்கந்தர் பாதுஷாவை வந்து போய் பார்க்கக்கூடியவங்க, நேர்த்திக்கடன் பண்ணக்கூடியவங்க எல்லா மக்களும் இருக்காங்க. எல்லாரும் போய் பண்ணிக்கலாம், கொண்டுக்கலாம், அதுல ஒண்ணுமே இல்லை. அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது. அதனால அவர் கடவுள் இல்லை, அவருக்கு போகக்கூடாது, இவருக்கு போகக்கூடாதுங்கிறது இல்லை. அவங்கவுங்க விருப்பப்படி எப்பவும் போல இருக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். சரி சார், உங்கள் மாதிரி பொது உடைமை அனைத்தும் பறந்து விரிந்த மனதோடு இருக்கிறீங்களே, அது வந்து இந்த 2 போராடியவர்களுக்கு வந்தால் மிகவும் தமிழகம் அமைதியா இருக்கும். எங்களோடு பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி சார். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.